சட்டமன்றம், அரசியல், இதுபோல எம்எல்ஏ, எம்பி அப்படிங்கிறது எல்லாமே மிகப்பெரிய பணம் படைத்தவர்களுக்கும் அரசியல் பின்புலம் உள்ளவர்களும் மிகப்பெரிய மன்னராட்சி குடும்பத்திலிருந்து வந்தவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. என்னை போன்ற சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார். இல்ல, அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியாது. தலைவரும் தலைமையும் என்ன சொன்னாலும் அந்த பணியை மக்களுக்காக செய்து முடிக்க மட்டும்தான் என்னுடைய வேலை. அது எதுவாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பும் இல்லாம சாதாரண மனிதனாக நின்று இந்த வேலையை செய்யணும் சொன்னாலும் அதை நான் செய்வேன். தலைவர் வேட்பாளராக அறிவிக்கும் போதே பல அறிவுறுத்தலோட தான் எனக்கு அந்த பதவி, அந்த வேட்பாளர்ன்றதை கொடுத்தாரு. அவர் சொன்ன முக்கியமான அறிவுறுத்தல் என்னன்னா, சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த உங்களை போன்றவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். அதற்கு காரணம் சாதாரண குடும்பத்துடைய கஷ்டம் உங்களுக்கு தான் புரியும், நீங்க தான் அதை சரி செய்ய முடியும், அதனாலதான் உங்களை செலக்ட் பண்றேன்னு சொல்லி தான் கொடுத்திருக்கேன். பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சான்றிதழை மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சான்றிதழ் மறந்தெல்லாம் வரல. 2 வகையான சான்றிதழ் கொடுத்திருந்தாங்க. எந்த சான்றிதழ் கொடுக்கணும்ன்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அவ்வளவுதானே தவிர்த்து வேற ஒன்றும் இல்ல. அந்த சான்றிதழ் அவங்க வச்சிருந்தாங்க, உடனடியாக கொண்டு வந்து கொடுத்து அவங்க இன்றைக்கு எல்லாருமே பதவி. பல பேர் முதல் முறை சட்டமன்றத்துக்கு வரீங்க, எப்படி இருக்கு இப்ப உள்ள வரப்ப? இல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதை விட எங்களுடைய பொறுப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக இருந்தவர்கள் எதுவுமே செய்யல, எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாற்றத்திற்காக, ஒரு புதிய சக்திக்காக தான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம், தலைவருக்கு ஓட்டு போடுறோம், விஜய் சாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்பி எங்கள் தலைவரை இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக மக்கள் அமர வச்சிருக்கும் பொழுது ஒரு காலமும் நாங்கள் எங்கள் தலைவருடைய பேருக்கோ, முதல்வருடைய பேருக்கோ, எங்களுடைய அரசுக்கோ எந்த விதமான சின்ன களங்கமும் வராத அளவிற்கு மக்கள் பணி செய்யணும்ன்ற மிகப்பெரிய பொறுப்புணர்வை ஃபீல் பண்றோம். முதலமைச்சராக தலைவர் சொல்லிருக்கக்கூடிய முதல் அறிவுரையை மக்களை தினம் தினம் போய் சந்திங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, மக்களோட பிரச்சனையை கேளுங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை முன்னெடுங்க. ஒரு காலமும் தவறு செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. தவறு செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் அதை இன்றோட அழிச்சிருங்க. நாம மக்களுக்காக சேவை செய்ய தான் வந்திருக்கிறோம், எந்த விதமான ஆதாயத்திற்காக வரவில்லை என்றதை மிக அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு வலியுறுத்தும்.